பார்க்க போகிறது மெண்டலிசம் இன் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். ஸோ மெண்டலிசம்னா மெண்டல் ஜெனட்டிக்ஸ்க்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரோ அதுதான் மெண்டலிசம். ஓகேவா? ஸோ மெண்டலோட ஜெனட்டிக் கான்செப்ட், அவர் கொடுத்த அந்த ஜெனட்டிக் கான்செப்ட் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜெனட்டிக்ஸ்க்கு பேசிக்காக இருக்குது. ஸோ அதனால தான் மெண்டலை ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மெயினாக மெண்டலிசம்னா அவரோட ஹிஸ்ட்ரி, அவரோட லாஸ், அப்புறமா அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி, அதாவது அந்த ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் ஏன் அந்த பட்டாணி செடியை எடுத்தார் அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் கிரிகர் ஜான் மெண்டல் or Gregor Johansen Mendel in 1822 to 1884. ஸோ மெண்டல் 22 ஜூலை 1882, அதாவது 22 ஜூலை 1882ல் ஹெய்சன்டார்ஃப் சிலூசியா, இப்போ அது ஹைசீனியஸ் செக்கோஸ்லேவியா ஆஸ்ட்ரியாவில் இருக்குது. ஸோ அவரோட ஆலாமேட்டர்னா படிப்பு என்ன படித்தாருன்னு பார்த்தீங்கன்னா பாட்னி, ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் வென்னியாவில் படித்தார். ப்ரொஃபஷன் மானிஸ்ட்ரி ஆஃப் சென்ட் தாமஸ் அட் பர்ன் இன் ஆஸ்ட்ரியா அண்ட் கண்டினியூட் his interest in plant hybridization. ஸோ அவரோட மானிஸ்ட்ரியா சென்ட் தாமஸ் அட் பர்ன் ஆஸ்ட்ரியாவில் அங்கே ஒர்க் பண்ணார் மானிஸ்ட்ரியா. அங்கே தான் அவரோட ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டான பீ பிளான்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பிளான்ட் ஹைப்ரிடைசேஷனையும் பண்ணி பார்த்துருக்காரு. அவரோட ஹிஸ்டாரிக் எக்ஸ்பெரிமெண்ட் ஹைப்ரிடைசேஷன் ஆன் பீ பிளான்ட்ஸ், அதாவது பட்டாணி செடியில் 1856 to 1863 அந்த பீரியடில் தான் அவர் ஒர்க் அவுட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ மெண்டல் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் அவரோட பீ பிளான்ட் ரொம்ப பேசப்பட்டது. பைசம் சட்டைவம், இந்த பட்டாணி செடியோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடைச்ச அந்த வேல்யூஸ் அது ரொம்ப அதாவது சக்ஸஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he applied mathematical and statistic methods to biology and laws of probability to his breeding experiment. ஸோ அவர் படித்த அந்த மேத்ஸையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பயாலஜியில் இன்க்ளூட் பண்ணார். ஸோ அதை வச்சு அவருக்கு கிடைச்ச அந்த பிளான்ட் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடைச்சத லாஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியும் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்தார். அதனால அவருக்கு சக்ஸஸ் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. He followed scientific methods and kept accurate and detailed records that include quantitative data of the outcome of his crosses. ஸோ அவர் சயின்டிஃபிக் மெத்தட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணும்போது அக்யூரேட்னா கரெக்டாகவும் டீட்டெயிலாகவும் அதை பற்றி அவர் எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரோ, பட்டாணி செடியோட ஹைட்டா இல்லை கலர் ஆஃப் த ஃப்ளாரா, ஷேப் ஆஃப் த சீடா அப்படின்றது, சீட் கோட்டோட கலரா, அந்த மாதிரி எதை வச்சு பண்ணுறாரோ அதுக்கான கரெக்ட் இன்ஃபர்மேஷனையும் டீடைல்டு ரெக்கார்டையும் மெயின்டைன் பண்ணதுனால தான் அவரோட அவுட்கம்ஸில் க்ராசஸில் ரிசல்ட்ஸ் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அவர் குவான்டிடேட்டிவ் டேட்டாவையும் அவர் அந்த க்ராசஸ்லேருந்து கிடைச்சதை மெயின்டைன் பண்ணார். His experiments were carefully planned and he used large samples. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டார். ஸோ இதை பண்ணால் இது வரணும், இப்படி பண்ணால் இது வருமானு எதிர்பார்த்தார். ஸோ ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டாரு. ஸோ பிளான் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய சாம்பிள்ஸை யூஸ் பண்ணார். The pairs of contrasting characters which were controlled by the factors were present on separate chromosomes. அவர் எடுத்த அந்த பீ பிளான்ட்ல, அதாவது பட்டாணி பிளான்ட்ல அவர் எடுத்த 7 வகையான கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் அவர் எடுத்தது அது ஒவ்வொரு குரோமோசோமில் செப்பரேட்டாக வச்சு பார்த்துருக்காரு. அவரை பொறுத்தவரை இப்போதான் இந்த ஜீன்ஸ்ன்றது சொல்கிறோம், ஜொஹன்சன் தான் அந்த வார்த்தை ஜீனை காயின் பண்ணார். ஆனால் அவர் இருக்கும்போது, மெண்டல் இருக்கும்போது, அவரை பொறுத்தவரையும் ஜீன்னா ஃபேக்டர்ஸ் தான், அந்த ஃபேக்டர்ஸ் என்ற வார்த்தையை தான் மெண்டல் யூஸ் பண்ணார். ஓகேவா? மெண்டல் யூஸ் பண்ணார். ஸோ அந்த 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டரில் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கேரக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சீட் கலர் இருக்குது,
ஃப்ளவர் கலர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாட் ஷேப்பு, ஃப்ளவர் பொசிஷன், நெக்ஸ்ட் பிளான்ட் ஹைட்டு, பி தட் இஸ் பாட் கலர். அப்புறம் இங்கே வந்து சீடு ஷேப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கலர் வரும், சாரி 7 கேரக்டர்ஸ் வரும். 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த 7 கேரக்டர்ஸும் இங்கே இருக்கிற இந்த 7 குரோமோசோம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது அந்த குரோமோசோம் நம்பர் 7, அதாவது நம்பர் 7ல் இது ப்ரெசென்ட். இந்த 7 குரோமோசோம்ஸில் இந்த 7 கேரக்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை அவர் சொல்கிறாரு. ஸோ இதனால தான் அவர் செப்பரேட் பண்ணியும் காட்டினார். ஓகேவா? ஓகே, எல்லாமே பேர்ஸில் இருக்குது. எப்போவுமே கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து பேரில் தான் இருக்கும். அந்த 7 குரோமோசோம்ஸில் அந்த 7 கேரக்டர்ஸ் எங்கெங்கே இருக்கிறது வந்து நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. The parents selected by the Mendel were pure breeded lines and the purity was tested by self-crossing the progeny for many generation. இப்போ அவர் மெண்டல் செலக்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் வந்து பியூர் ப்ரீட் லைன்ஸ். பியூர்னா ஹோமோசைகாஸில் டாமினன்ட், அதாவது கேபிட்டல் டி டால் பிளான்ட், ஸ்மால் டி ஷார்ட் பிளான்ட், அந்த மாதிரி அவர் எடுக்கிறது வந்து பியூர் லைன், அதாவது பியூர் ப்ரீட் லைன்ஸை தான் எடுக்கிறாரு. ஸோ அதனால் வந்து செல்ஃப் கிராசிங், அதாவது ப்ரோஜெனி செல்ஃப் கிராசிங், ரொம்ப செல்ஃப் கிராசிங் தான் பண்ணுறாரு. ஃபார் மெனி ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் அவர் சக்ஸஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டம் த கார்டன் பீ. ஹீ சூஸ் த பீ பிளான்ட். ஏன் பட்டாணி செடி அவர் சூஸ் பண்ணார்? இட் இஸ் அன் ஆனுவல் பிளான்ட். ஆனுவல்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே அதோட லைஃப் சைக்கிளை முடிச்சுக்கும். அதாவது செடி வளரும், பூ பூக்கும், காய் காய்த்து கனி கொடுத்து முடிஞ்சிடும். அதோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சிடும் ஒரு வருஷத்துலேயே. அதுதான் ஆனுவல் பிளான்ட். அண்ட் ஹேஸ் கிளியர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் தட் ஆர் கண்ட்ரோல்டு பை அ சிங்கிள் ஜீன் செப்பரேட்லி. ஸோ கிளியர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்னால் 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்திருக்காரு. ஓகேவா? ஸோ அது வந்து ஒவ்வொரு ஜீன் தான் வந்து தனித்தனியாக அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அது ஒரு காரணம். Self-fertilization occurred under normal condition in garden peas. So self-fertilization வந்து நார்மல் கண்டிஷன்லேயே கார்டன் பீஸ், அதாவது பட்டாணியில் ஈஸியாக நடக்குது. அது ஒரு காரணம். மெண்டல் யூஸ்ட் போத் செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் அண்ட் கிராஸ் ஃபர்டிலைசேஷன். அவர் செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் மட்டும் பண்ணல, கிராஸ் ஃபர்டிலைசேஷனையும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் 2 வகையான ஃபர்டிலைசேஷனும் பாசிபிள் ஆகுது பீ பிளான்ட்டில். The flowers are large, hence emasculation and pollination are very easy for hybridization. So flower பெருசாக இருக்கிறதுனால emasculationனா removal of stamens. ஸோ ஸ்டேமன்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா வேறு பிளான்ட்டோட பாலினேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக, அதாவது கிராஸ் பாலினேஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக், ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பீ பிளான்ட். So Mendel's theory of inheritance is known as particulate theory. Established the existence of minute particles or hereditary units or factors which are now called as genes. So மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் பீ பிளான்ட் பண்ணுறதுக்கு காரணம் அவர் உருவாக்குன பார்ட்டிகுலேட் தியரி. ஏதோ ஒரு மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் தான், அந்த பார்ட்டிகல்ஸ், இந்த பார்ட்டிகல்ஸும் வச்சுக்கலாம், இல்லை ஜீன்ஸும் வச்சுக்கலாம், இல்லை ஃபேக்டர்ஸும் வச்சுக்கலாம். அதுதான் வந்து கேரக்டர்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து, அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு போகுது. அதுதான் ஜீன்ஸ். ஓகேவா? ஸோ பியூர் லைன் ப்ரீடுன்னா ஹோமோசைகஸ், அதாவது ஹோமோசைகஸ்னா டால்னா கேபிட்டல் டி, ஷார்ட்னா ஷார்ட் ஆர் ட்ராஃப் வச்சுக்கோங்க, ட்ராஃப் வந்து ஸ்மால் டி. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டை தான், அந்த மாதிரி ப்ரீடை தான் பியூர் லைன் ப்ரீட். அது ஜைகாசிட்டியில் தான் இருக்கும். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. பட்டாணி பிளான்ட்டோட இந்த ஃப்ளார் கலரை எடுத்து அதில் கிடைக்கிற சீட்ஸை, அந்த சீட்ஸை போட்டோம்னா திரும்பி நம்மளுக்கு இந்த வேரியஸ், அதாவது இந்த கலர் ஃப்ளார் எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் மெண்டல்ஸோட 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா
டாமினன்ட் ட்ரைட் அண்ட் ரிசசிவ் ட்ரைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெம்மோட லென்த், அதோட ஜீன் வந்து LE. ஓகே, ஜீன் வந்து LE. டாமினன்ட் ட்ரைட் வந்து டால். ஸோ டால் வந்து டாமினன்ட், ட்ராஃப் வந்து ரிசசிவ். ஸோ டால்னா ஹைட்டாக இருக்கிறது டாமினன்ட், ட்ராஃபாக இருக்கிறதுனா குள்ளமாக இருக்கிறது, அதாவது கம்மி ஷார்ட்டாக இருக்கிறது ட்ராஃப். நெக்ஸ்ட் பாடோட ஷேப் வந்து V. இன்ஃப்ளேட்டட், இன்ஃப்ளேட்டட் வந்து டாமினன்ட் அண்ட் கன்ஸ்ட்ரிக்டட், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்கிறது வந்து ரிசசிவ் கேரக்டர். சீட் ஷேப் வந்து R, ஜீன் வந்து R. டாமினன்ட் கேரக்டர் வந்து ரவுண்டு கலர், ரிங்கிள்டுன்னா சுருங்கின மாதிரி இருந்ததுன்னா அது ரிசசிவ் கேரக்டர். சீட் கலர், ஜீன் வந்து I. இது வந்து எல்லோ கலர், எல்லோ கலர் வந்து டாமினன்ட்டு, கிரீன் கலர் வந்து ரிசசிவ். ஃப்ளவரோட பொசிஷன் FA. ஆக்சைல் வந்து டாமினன்ட், ஆக்சைலில் இருக்குது அந்த ஃப்ளவர் வந்து the angle of the leaf வருது இல்லையா, அந்த ஆங்கிள் இருந்து ஃப்ளவர் வந்து அந்த ஆக்சில் இருந்து வந்ததுன்னா அது ஆக்சியல். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா டாமினன்ட். டெர்மினல்னா இந்த முனையில் டிப்பில் வந்ததுன்னா அது ரிசசிவ். ஃப்ளவர் கலர் கேபிட்டல் A. ஸோ பர்பிள் கலர் வந்ததுன்னா டாமினன்ட், ஒயிட் வந்ததுன்னா ரிசசிவ். பாட் கலர் GP, அதாவது கிரீன் கலர் வந்ததுன்னா டாமினன்ட், எல்லோ கலர் வந்ததுன்னா ரிசசிவ். இந்த 7 கேரக்டர்ஸ் வச்சு தான் மெண்டல் வந்து தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாரு. ஸோ ரீடிஸ்கவர் ஆஃப் மெண்டல்ஸ் ஒர்க். ஸோ மெண்டல் இருக்கிற வரையும் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல. ஸோ அவர் வந்து 1884 இறந்துட்டார். இறந்த பிறகு 1900, அதாவது 1900 மெண்டலோட ஒர்க்கை திரும்பி ரீடிஸ்கவர் பண்ணுறதுக்கு 3 பேர் வந்தாங்க. ஹியூகோ டெவிஸ் ஆஃப் ஹோலாண்ட், காரல் காரன்ஸ் ஆஃப் ஜெர்மனி அண்ட் என்ச் வான் டெஷ்மார்க் ஆஃப் ஆஸ்ட்ரியா. இவங்க தான் மெண்டல் ஒர்க்கை ரீடிஸ்கவர் பண்ணி மெண்டல் சொன்னது கரெக்டு, நாம தான் அவருக்கு அங்கீகாரம். ஏன்னா அந்த டைமில் மெண்டல் ஒர்க் பண்ண டைமில் உலகமே எவல்யூஷனை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எவல்யூஷன், அந்த டார்வினோட பிரின்சிபல், அதை வச்சு தான் வந்து ரிசர்ச் போயிட்டு இருந்ததே தவிர இந்த ஜீன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த ஜீன்ஸ் மூலமாக தான் கேரக்டர்ஸ் வந்து வருது, அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. அதை வந்து தெரியாமல் இருந்தது. ஸோ 1900 இவங்க 3 பேர் வந்து சொன்ன பிறகு தான் மெண்டல் சொன்னது கரெக்டு. ஸோ அதனால தான் அவருக்கு ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டெர்மினாலஜிஸ் ரிலேட்டட் டு மெண்டலிசம். ஸோ மெண்டலிசம் அவரோட டெர்மினாலஜி, அவர் யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி என்னன்னா ட்ரெய்ட். ஸோ ட்ரெய்ட் என்னன்னு, மெண்டல் நோட்டிஸ் 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ ட்ரெய்ட். எக்ஸாம்பிள் டால் அண்ட் ட்ராப். ட்ரெய்ட்னா கேரக்டர். ஒரு பிளான்ட்ல இப்போ வந்து நல்லது இருந்தால் கெட்டது இருக்கும், அதே மாதிரி தான் அவர் எடுத்து அந்த 7 பேருக்கு ஆப்போசிட் பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி 7 கேரக்டர்ஸில். ஸோ டால் பிளான்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன ட்ராப். ஸோ 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெய்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் டியூ டு த ஃபேக்ட் தட் அ gene can exist in alternate forms for the same trait is called alleles. ஸோ ஏற்கனவே இந்த ட்ரெய்ட்டுக்கு ஆல்டர்னேட் ஃபார்மில் இருக்கும், சேம் ட்ரெய்ட் தான் அதோட ஆல்டர்னேட் ஃபார்மில் இருக்குது, அதுதான் என்னது அலீல்ஸ். இப்போ கேபிட்டல் டி வந்து டால், அதுவே கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்ததுன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம், ஆனால் அது டால் தானே கேரக்டரு. ஜீன் உள்ளே போய் பார்த்தா தான் கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ அது அலீல்ஸ்ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், if an individual has 2 identical alleles of a gene, it is called homozygous. இப்போ இந்த கேபிட்டல் டி மட்டுமே இருந்ததுன்னா, இந்த மாதிரி கேபிட்டல் டி, அதாவது இப்போ ஒரு இண்டிவிஜுவலில் ஐடென்டிக்கல் அலீல்ஸ், அதாவது ஐடென்டிக்கல் அலீல்ஸ்னா ஒரே சேம் ஜீன்ஸ் ஆர் அலீல்ஸ், கேபிட்டல் டியோ இல்லை ஸ்மால் டியோ இல்லை கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் இந்த மாதிரி கேபிட்டல்ஸில் இருந்ததுன்னாவோ இல்லை ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்தாலும் அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹோமோசைகஸ்.
An individual with two different alleles is called heterozygous, capital T small t. So இப்போ வந்து same identical alleles இருந்ததுன்னா அது homozygous, different alleles இருந்ததுன்னா அது heterozygous. So Mendel's non-true breeding plants are heterozygous called as hybrids. இப்போ non-true breeding அதாவது ரெண்டு non-true breeding, true breedingனா ரெண்டு அதாவது ரெண்டு பியூர் லைன் செலெக்ஷனை எடுத்து வர வைக்கிறது. ஆனால் இது நான் ட்ரூ ப்ரீடிங் அதாவது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கிறத ஹைப்ரிட்னு சொல்வாங்க. நெக்ஸ்ட், when the gene has two alleles, the dominant allele is symbolized with the capital letter and the recessive allele is symbolized with the small letter. ஸோ இங்கே நம்ம பார்ப்போம். இப்போ டாமினன்ட் அலீல்னா கேபிட்டல் டீயில் தான் நம்ம போடுறோம். ஓகேவா? அண்ட் ஸ்மால் லெட்டரில் இருக்கிறது ரிசசிவ் கேரக்டர் ஸ்மால் டீயில் தான் போடுவோம். இங்கே தான் கொடுத்துருக்காங்க. when both alleles are recessive, the individual is called homozygous recessive. இப்போ ரெண்டு இதுவுமே ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதியிருக்கோம், அதை ரிசசிவ்னு சொல்கிறோம். ஸோ அதை என்னன்னு சொல்கிறோம்? homozygous recessive ஸ்மால் டி ட்ராப் பிளான்ட். இப்போ ரெண்டு இண்டிவிஜுவலில் அதாவது டாமினன்ட் அலீல்ஸ் இருந்ததுன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் இருந்ததுன்னா அது ஹோமோசைகஸ் டாமினன்ட் டால் பிளான்ட்னு சொல்லணும். ஸோ ஒன் த டாமினன்ட் அலீல் அண்ட் ஒன் ரிசசிவ் அலீல் டினோட்ஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டி. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், அதாவது ஒரு டாமினன்ட் அலீல் இன்னொன்று ரிசசிவ் அலீலாக இருந்ததுன்னா அது வந்து நாட் ட்ரூ ப்ரீடிங். ஸோ நாட் ட்ரூ ப்ரீடிங்னா அது என்ன கண்டிஷனில் இருக்குது? ஹெட்ரோசைகஸ் டால் கண்டிஷனில் இருக்குது. ஸோ மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் ஹெரிடிட்ரி. ஸோ மெண்டல் வந்து அவரோட ரெண்டு ரூல்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ அதை வச்சு தான் வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதனால் அதை நாம் என்னன்னு சொல்கிறோம்னா லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ரூல்ஸை வந்து லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அது ரெண்டு லாஸ் வந்து பார்த்திங்கன்னா law of dominance and law of segregation. First law of dominance, second law of segregation. So these scientific laws, இந்த ரெண்டு லாஸும் வந்து history of evolutionல ரொம்ப important ரோலை வகிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து laws of dominance. ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறமா நம்ம லாக்கு போகலாம். இப்போ டாமினன்ட்னா கேபிட்டல் ஆர் அதாவது கேபிட்டல் லெட்டர் டினோட் பண்ணுச்சுன்னா அது டாமினன்ட் கேரக்டர் ரெட். அண்ட் ஸ்மால் ஆர் வந்து ரிசசிவ் கேரக்டர் இங்கே ஒயிட். இவங்க ரெண்டு பேரையும் கிராஸ் பண்ணும்போது F1ல் நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இப்போ இந்த கேபிட்டல் ஆர் டாமினன்ட் கேரக்டர் இருக்கிறதுனால அந்த ஸ்மால் ஆர் கேரக்டர் என்ன ஒயிட் கலர் சப்ரஸ் ஆகுது. ஸோ டாமினண்ட்டாக இருக்கிற அந்த கேரக்டர் தான் வெளிப்படுது. இப்போ உங்கள் கிளாஸ்லேயே வந்து ஒரு பொண்ணு மட்டும் பயங்கரமாக அதாவது பயங்கர டாமினண்ட்டாக இருப்பாங்க, அவள் வந்தாலே நீங்கள் அடங்கிடுவீங்க, அந்த மாதிரி டாமினன்ட் வாய்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு டீச்சர் வந்தாலும் நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்க, அதுவும் டாமினன்ஸ் தான். ஸோ அதுதான் டாமினன்ட், லா ஆஃப் டாமினன்ட். அதாவது டாமினன்ட் கேரக்டர் வந்து எப்போவுமே டாமினண்ட்டாக இருக்கும், அது ரிசசிவ் கேரக்டரை சப்ரஸ் பண்ணும். இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். The characters are controlled by discrete units called factors which occurs in pairs. ஸோ நம்மளோட கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது discrete unitsன்றது ஃபேக்டர்ஸ்னா இப்போ ஜீன்ஸ், அது எப்போவுமே பேரில் தான் இருக்கும். In a dissimilar pair of factors, one member of pair is dominant and other is recessive. ஸோ இந்த டிஸ்கிரீட் ஆஃப் ஃபேக்டர்ஸ்லேருந்து ஒன்று இது டாமினண்ட்டு, இன்னொன்று என்ன ரிசசிவாக இருக்கும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் லா கிவ்ஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் டு த மோனோஹைப்ரிட் கிராஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்லி ஒன் ஆஃப் த பேரண்டல் கேரக்டர் இன் F1. ஸோ இந்த F1 ஜென்ரேஷனில் என்ன வந்திருக்கு? ஒரே ஒரு பேரண்டல் கேரக்டர் தான் வெளியில் வந்திருக்கு, அது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் வந்திருக்கு, ரெட் கலர். ஓகேவா? இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the expressing of both in F2 generation. இந்த ரெண்டு இதை நம்ம செல்ஃபிங் பண்ணோம்னா அந்த கேரக்டர்ஸ், இந்த ரெண்டு பேரண்டோட கேரக்டர்ஸ் வந்து F2 ஜென்ரேஷனில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த proportion of 3:1 ratio obtained in F2. ஸோ இதை 3:1 ரேஷியோவை காட்டுது, நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து கேபிட்டல் டி டால் பிளான்ட், அது
tall, dominant, and small t recessive. ஸோ கேமிட் ஃபார்மேஷன் ஆகுது, ஃபார்ம் ஆகிட்டு நம்மளுக்கு F1ல் என்ன கிடைக்குதுன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி, அது கேபிட்டல் டியோட கேரக்டர் தான் வெளியில் வரும். இதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். ஸோ இதை நம்ம செல்ஃபிங் பண்ணும்போது நம்மளுக்கு கேமிட்ஸ் வந்து பிரிஞ்சு நம்மளுக்கு இந்த செக்கர் போர்டில் நீங்கள் பார்க்கலாம். கேபிட்டல் டி டால், ஹோமோசைகஸ் டால், கேபிட்டல் டி ஸ்மால் டி இது heterozygous tall, capital T small t heterozygous tall and small t homozygous dwarf. ஸோ எத்தனை இப்போ கண் மூடி அதாவது சும்மா கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது அதாவது வெளிப்பட அதாவது மேலோட்டமாக பார்க்கும்போது 3 tall 1 dwarf. ஓகேவா? ஃபினோடைப்பாக பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோ. இதில் 3 டாலும் 1 recessive ட்ராஃபும் கிடைக்குது. அதுவே ஜீனோடைப்பாக பார்த்தோம்னா 1:2:1, அதாவது ஹோமோசைகஸ் கண்டிஷனில் டால் 1 வந்திருக்கு, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் டால் வந்து 2 வந்திருக்கு, அண்ட் 1 ட்ராஃப் வந்திருக்கு. இது இந்த மாதிரி ரேஷியோ வந்திருக்கு. இது ஜீனோடைப்பில். ஸோ F1ல் நம்மளுக்கு வந்து டாமினன்ட் கேரக்டர் தான் வெளிப்படுது, ஆனால் F2ல் 2 பேரண்டோட கேரக்டர்ஸும் வெளிப்படுது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். Alleles do not show any blending. Both characters are seen as such in F1 generation, although one of the characters is not seen in F1 generation. ஸோ இந்த அலீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளெண்டிங், எந்த மிஸ்டேக்கும் வந்து காட்டாது. 2 கேரக்டர்ஸையும் F1ல் F2ல் காட்டும். ஸோ போத் த கேரக்டர்ஸ் வந்து F2ல் காட்டும், ஆனால் F1ல் காட்டாது. ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா, F1ல் என்ன காட்டியிருக்கு, ஒரே ஒரு கேரக்டர், அது ஹெட்ரோசைகஸில் டால் கண்டிஷன், ஆனால் F2ல் காட்டிடுச்சு இல்லை 2 பேரண்டோட கேரக்டர்ஸு, அதை தான் சொல்லியிருக்காங்க. During the formation of gametes, the factors or alleles of a pair separate and segregate from each other such that each gamete receives only one of the 2 factors. அதாவது இந்த கேமிட் ஃபார்மேஷன் ஆகுது இல்லையா, இப்போ இந்த கேமிட் பிரியுது இல்லை இங்கே நம்ம இடத்துல, இப்போ கேபிட்டல் டிலேருந்து ஒரு கேமிட், ஏன்னா பாதி தான், இப்போ வந்து பாதி இதுலேருந்து பாதி, அதே மாதிரி ஸ்மால் டியில் பாதி என்றதுனால 2ஆக இருந்ததுன்னா 1ஆ எடுத்துப்போம். ஸோ இங்கே சேர்ந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி வருது. ஸோ இந்த கேமிட் ஃபார்மேஷனில் அந்த ஃபேக்டர்ஸ் இல்லை அலீல்ஸ் வந்து பேராக இருக்காங்க, அந்த பேரை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணுறோம், தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி அப்புறமா ஃபியூஸ் ஆகுது. ஸோ அந்த செக்ரிகேட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். கேமெட்ஸோட தனித்துவத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். A homozygous parent produces similar gametes and a heterozygous parent produces 2 kinds of gametes, each having 1 allele with each proportion. So இப்போ இங்கே வந்து ஹோமோசைகஸ் என்றதுனால 2 கேபிட்டல் டிக்கு ஒரு டி எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா F1 வந்து செல்ஃப் பண்ணும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதனால 2 கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கிறதுனால. ஹெட்ரோசைகஸ்னால் ஒரு டி கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி. ஹோமோசைகஸ்னால் 2 கேபிட்டல்ஸில் இருக்கும், இல்லை 2 ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 அதாவது ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்கிறதுனால 2 கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. கேபிட்டல் டி தனியாக ஒரு கேமிட், ஸ்மால் டி தனியாக ஒரு கேமிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க கேமிட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட். ஸோ கேமிட்ஸ் எப்போவுமே தனித்தனியாக செக்ரிகேட் ஆகிருக்குமே தவிர அவங்க எப்போவுமே ஹைப்ரிடாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த லாவை லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.